ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா வெங்கடேஷ் கேலரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogனா, நாங்கள் எங்கள் காட்டில் இருக்க முனியப்பனுக்கு கெடா பொங்கல் வச்சோம். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வயலில் இருக்க முனியப்பனுக்கு வருஷம் வருஷம் ஆவணி மாதம் கடைசி வாரத்தில் பொங்கல் வைக்கிறது வழக்கம். அதே மாதிரி இந்த வருஷமும் ஆவணி கடைசியில் தான் பொங்கல் வச்சோம். இந்த பொங்கல் வந்து நாங்கள் 3 வீட்டார் சேர்ந்து வைப்போம். யார் யாருன்னா, ஹஸ்பண்ட்க்கு 2 சித்தப்பா இருக்காங்க, அவங்க ஃபேமிலி, நாங்கள் பொங்கல் வைப்போம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு அந்த பொங்கல் வைக்கிறப்ப ரொம்ப நமக்கு ஒரு மனசுக்கு நிறைவாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கெல்லாம் காலையில் ஒரு 10 மணிக்கிட்ட தான் வந்திருந்தோம். கொஞ்சம் வீட்டில எல்லாம் வேலை இருந்தெல்லாம் முடிச்சு வச்சுட்டு 10 மணி போல் தான் பொங்கல் வைக்க வந்திருந்தோம். அப்புறம் நான் வந்து பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா பசங்க இவங்கெல்லாம் சேர்ந்து சாமியை கழுவிட்டு அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக ரெடி ஆகிட்டு இருந்தது. பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு கடைக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே எங்களுக்கு டீயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் ஆள் கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்கள்லாம் சந்தனம் குங்குமம்லாம் கலக்கி சந்தனம் போட்டு வச்சு விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் கலக்கி பசங்களுக்கு வச்சுட்டு எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் வச்சு விட்டு அடுத்த வேலையை ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படி பண்ணாலும் அந்த டைம் ஆயிடுது. கொஞ்சம் நேரமாக பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல, டைம் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சமைக்கணும் இல்லைங்களா, அதனால பண்ணலான்ட்டு ஒன்று ஒன்றா பண்ண டைம் போய்கிட்டே தான் இருந்தது. அப்புறமேட்டு எல்லாம் சாமியெல்லாம் பூ வச்சு அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள்லாம் விளக்கு போட்டோம். நான் விளக்கு போட்டேன். போட்டதுக்கப்புறம் பசங்களும் நாங்களும் விளக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களையும் சரி விளக்கு போடுங்கன்னு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு விளக்கு எல்லாம் எண்ணெய் எடுத்து கொடுத்து அவங்களும் விளக்கு போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பூஜை பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பூஜைக்கான வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. எல்லாம் வந்து நின்னாச்சு. பூஜையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் எங்கள் முனியப்பன் கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், நீ இருக்க இந்த காட்டில் நல்ல வெள்ளாமை விளைச்சலை கொடு அப்படின்னு என்னோட கோரிக்கையை அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு சில வேலைகள் தடங்கள்னால இந்த வயலில் ஒரு 3 வருஷமா எந்த ஒரு விவசாயமும் பண்ணாமல் இருக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பண்ண போகிறோம்.
அது வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால எங்கள் முனியப்பனுக்கு பொங்கல் வச்சுட்டு அடுத்து செய்யலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நெல் தான் நட போகிறோம். நாங்கள் பண்ண போகிற இந்த விவசாயம் நல்லா வரணும்னு நீங்களும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க எங்களுக்காக. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்தாங்க. இந்த பொங்கலில் பழம், நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வயல்லையே விறகுலாம் போட்டு நெருப்பத்தை வச்சு தலை கால் இதெல்லாம் தீச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு தான் வந்தாங்க. இங்கே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு தான் வந்தாங்க. அப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். வந்தோடனே அதெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அக்கா வந்திருந்தாங்க. அவங்களும் நானும் சேர்ந்து பேசிக்கிட்டே வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் கறிலாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே நான் எல்லாம் குழம்புலாம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி என்னென்ன செஞ்சுருந்தேன்னா மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன் கிரேவி, ரசம், முட்டை இதெல்லாம் வந்து அன்றைக்கி செஞ்சுருந்தோம். அப்புறம் கெஸ்ட்டும் கொஞ்சம் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களும் எல்லாம் ஒரு 7 மணி போல் தான் வந்திருந்தாங்க. நாங்கள் சமைச்சு முடிக்க 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் கெஸ்ட் வரதுக்கு லேட் ஆனதுனால நாங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டு அன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக போச்சு. எங்களோட இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.